ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/6/2025க்கான கேரளா லாட்டரி டார்கெட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இந்த டேட்லேருந்து சரிங்களா, இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 73/48 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, இதுலேருந்து நமக்கு அதே மாதிரி 4 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தோம்னா 56/50 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதில் 94 நடுவில் உள்ள நம்பர் பாருங்கள், 94. ஸோ இந்த இடத்துல 24, ஸோ இந்த இடத்துல 27ன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த 94 அப்படிங்கிற நம்பரை திருப்பினோம்னா 49, 49லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 50, 50ங்கிறது பிசி பாஸ் ஆகிருக்கு. 24 திருப்பினோம்னா 42, 42லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 43, 43ங்கிறது நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. இப்போது 27 இருக்குது, 27 திருப்பினோம்னா 72. சரிங்களா, 72லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 73 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 73, 72லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 73. சரிங்களா, அந்த 73 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த 73 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 34 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி. அப்போது ஏசியில் 73 அப்படிங்கிற நம்பர் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏசியில் 73 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏசியில் 73 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, ஏசி 73 வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 37, ஒரு 73, ஸோ இந்த இடத்துல ஒரு 73, ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு சொன்னதை நான் வந்து வேறு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 50ங்கிறது பிசி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34ங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கு. அப்படியே இறக்கு முறையில் வந்தாங்கன்னா இந்த இடத்துல அந்த 73ங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, கிராஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு பிசி, அடுத்து ஏபி, அடுத்து உள்ளே வந்தாங்கன்னா டிஏ போர்டுக்கு வரணும். ஸோ அந்த டிஏ போர்டு எதனால் இந்த நம்பர் இங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 37/15, 37/96, 73/48. ஸோ இதில் 2 டைம் வந்து பார்த்தோன்னா 37, 37 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு 73 தான் வரணும். ஸோ நம்ம இந்த இடத்துல 73 தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த 73 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ 73 டிஏ போர்டுக்கு மாறிச்சு அப்படின்னா நான் 73 வெளியில் வச்சும் சொல்கிறேன். 73 வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸாக தான் வரணும். சரிங்களா, 773 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். ஸோ இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 773. ஸோ இந்த பேட்டர்னுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு 50ன்னு சொல்லி அடிக்கும்போது, சரிங்களா, பிசியில் 50ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது இந்த இடத்துல நமக்கு 56. சரிங்களா, அந்த 56க்கு ஒரு நாள் கேப்பில் இந்த 01க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 56. சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு 56/50 அடிச்சிருக்காங்க. இந்த 94 திருப்பினா 49, 49 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 50, 56/50 அடிச்சிருப்பாங்க. திரும்ப இந்த 34க்கு பாருங்கள், இங்கே 24 திருப்பினோம்னா 42, 42 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 43, 43ங்கிறது இந்த அடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு 27, 27 திருப்பினோம்னா 72, 70 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 73. இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்பரை எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 73/48 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல 29 ஒரு நாள் கேப் போட்டு பார்த்தோம்னா 29ன்னு இருக்குது. அப்போ இந்த 23 அப்படிங்கிற நம்பரை 92 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, 73, 92 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 73, 92 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 73, 92 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்துங்க. 73, 92 இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 935, 40க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 935, 939. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த 73, 92 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏசியில் 73 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சான்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னுக்காக, அதாவது ஏசியில் இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிசி சொன்னோம், ஏசி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிசி, ஏபி அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசி வந்துச்சுன்னா ஒருவேளை 37 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா 397ன்னு சொல்லி வரலாம். 0397 இது எதனால் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 093 டிஏபி ஒரே நம்பரு, 093 டிஏபி ஒரே நம்பரு. இப்படி வந்துச்சுன்னா நமக்கு 0397
7392 இந்த 2 நம்பர்ஸை கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 7392 0397. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்கிறேன். இந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 7392 0397. நெக்ஸ்ட் பேட்டர்ன் நேற்றுக்கு நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல 7ன்னு இருக்குது. 7 இந்த இடத்துல நமக்கு 7 வச்சு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3796. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா 763 இந்த நம்பர் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஆனால் இங்கே வச்சே நமக்கு 4D அடிச்சு பார்த்தீங்கன்னா 3769 அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நேற்றுக்கு நான் கெஸ்ஸிங் கொடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 2 2 ஸோ இந்த இடத்துல 2 வரணும்னு சொன்னேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 240ங்கிற 204ங்கிறது வந்து 240 கொடுத்தேன். அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு உள்ளே அடிச்சிட்டாங்க. அந்த 2ங்கிற நம்பர் உள்ளே போயிடுச்சு. ஆனால் 4Dக்கு வந்து பார்த்தோன்னா நான் சொல்லலை, இதை நான் வந்து இன்றைக்கி தான் கவனித்தேன். சரிங்களா, நான் 204 நமக்கு இப்போ இதே மாதிரி 769 நமக்கு வெளியே கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு வின்னிங் வந்திருக்கும். அந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் உள்ளே வச்சிட்டாங்க. சரிங்களா, இப்போ இந்த பேட்டர்னுக்கே கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4909 அடிச்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 769 எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் 94 90ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம பார்த்தோம்னா 93 36ன்னு இருக்குது. ஸோ இந்த நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இதில் 94 90 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 94 திருப்பி 49, அப்போது 93 திருப்பி நம்ம 39ன்னு வச்சுக்கலாம். 90 திருப்பி நமக்கு 09ன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ அதே மாதிரி 36 திருப்பி நம்ம 63 வச்சுக்கலாம். 39 63 இது ஒரு சப்போர்ட்கான நம்பரு. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் எனக்கு அதிகபட்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த 25 நமக்கு 2 3 நாளாக நமக்கு வந்து பார்த்தோன்னா கெஸ்ஸிங்கில் வருது. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வராமல் இருக்குது. 25 52 கம்பல்சரி வரணும். ஏன்னா எல்லா மாதமும் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த நம்பரு. ஒரு மாதம் கேப் விட்டுருங்க. 2 4 6வது நாள் பார்த்தீங்கன்னா 97 52, 2 4 6வது நாள் 97 52, திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு பாருங்கள். 2 4 6வது நாள் 05 62. சரிங்களா, ஸோ இதில் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே நம்ம கிராஸாக இந்த 05 62க்கு நேராக கிராஸாக பி போர்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டு 0 2 6 5. இந்த 265ங்கிறது இங்கே வெளியில் அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் 7 9 5 975 அங்கே உள்ளே அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல 4 8 482. சரிங்களா, ஸோ இதில் நமக்கு 6 5 அப்படிங்கிற நம்பர் மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல 6 5 இருக்குங்களா, இங்கே ஃபஸ்ட் நம்பர் இந்த லாஸ்ட் நம்பர் 6 5ங்கிறது ஏபி கொண்டு வந்துட்டாங்க 65. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 5 7 5ங்கிறது நமக்கு ஏபி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 4 2ன்னு இருக்குது. 4 2 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபியில் அடித்தாங்கன்னா 425 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 245. டி போர்டுக்கு நமக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 84 25 82 45. ஸோ அதனால் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சி போர்டு தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா காமனாக 2 வந்திருக்கு. நமக்கு திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏசியில் 52 பிசி 52, அடுத்து நமக்கு ஏபிலையும் நமக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பேட்டர்ன் படி நமக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ஏபியில் 52 வச்சாங்க அப்படின்னா 524 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, 85 24ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேட்டர்னையும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா, பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா இந்த 425 பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேட்டர்ன் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் சப்போர்ட் கார் நம்பர் தான். ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டில் எந்தெந்த நம்பர் முக்கியமான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்து போட்டுக்குங்க. ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறப்பெல்லாம் சரிங்களா உள்ளே பார்த்துக்குங்க. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ சிம்ம 2 எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இங்கே 7 அடிச்சிருக்காங்க, 0 அல்லது 4 வந்திருக்கு. சரிங்களா, 7 அடிச்சிருப்பாங்க, 0 அல்லது 4. ஆல் போர்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 அடித்து 0 அல்லது 4.
ஸோ இங்கே பாருங்கள் 7 அடித்து 0 அல்லது 4 ஆல் போர்டுக்கு 04 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா போர்டு விளாட்றவங்களுக்கு சொல்கிறேன் 04 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேட்டர்ன் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம சொன்னதே ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டில் எழுதி காட்டுறேன் அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.